இப்போ இந்த ஃபேட்டி லிவர் எடுத்துக்கலாமே. இந்த ஃபேட்டி லிவர் வந்து எதனால சார் உருவாகுது? ஃபேட்டி லிவருங்கிறது லிவர் செல்ஸில் கொழுப்பு டெபாசிட் ஆகிற மாதிரி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவரில் இன்சுலின் சரியாக வேலை செய்யாததுனால இந்த ஃபேட் அது லிவர் செல்ஸில் சேர்றது. ஒரு சிலருக்கு இதனால சில பாதிப்பு உண்டாகும். இந்த பாதிப்பு என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவருங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேரில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் இருக்குன்னு தெரிய வரலாம். பட் இந்த ஃபேட்டி லிவர்னால அவங்களுடைய லிவர் அடுத்த ஸ்டேஜுக்கு வேறு ஏதாவது இதனால் பாதிப்பு வருமாங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது இதனால் பாதிப்பு வந்ததுன்னா அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னா லிவர் சுருங்க ஆரம்பிக்கும். லிவரை சுற்றி இந்த லிவர் செல்ஸை சுற்றி இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை அணுக்கள் மாதிரி அதனுடைய சிமிலர் செல்ஸ் இருந்தால் அந்த இடத்துல அதனால் லிவர் செல்ஸை பாதித்து இதுக்கப்புறம் லிவர் ஃபைப்ரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். அந்த லிவர் ஃபைப்ரோசிஸில் லிவர் சுருங்க ஆரம்பிக்கும். லிவர் சுருங்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதனால் வர பிரச்சனைகள் தான் சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.